பேருந்து நடத்துனர் பணிக்கு தேர்வாகும் மகளிருக்கான குறைந்தபட்ச உயரம் 160 சென்டிமீட்டரிலிருந்து 150 சென்டிமீட்டராக குறைத்து அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெண் நடத்துனர்களின் உயர குறைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. 150 சென்டிமீட்டர் அளவு குறைக்கப்பட்டிருப்பதாக அரசாணை வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், அரசாணையில மேலும் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு? வணக்கம். பெண் நடத்துனர்களுக்கான உயரம் இதுவரை 160 சென்டிமீட்டராக இருந்தது. அது தற்போது 150 சென்டிமீட்டராக குறைக்கப்படுவதாக போக்குவரத்து துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக, இந்த புதிய அறிவிப்பின் காரணமாக பணிக்காலத்தில் உயிரிழந்தோரின் அந்த வாரிசுகள், குறிப்பாக பெண் வாரிசுகள் அதிக அளவில் பயன்பெறுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. காரணம், பெரும்பாலும் தந்தை அரசு பணியில இருந்து உயிரிழக்கும் போது அவரது வாரிசுதாரர் என்ற அடிப்படையிலே அந்த பெண் குழந்தைகளுக்கு, அந்த பெண் பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அப்படி வாய்ப்பு கிடைக்கும் போது ஓட்டுநர் அல்லது நடத்துனர் என்ற 2 வாய்ப்புகள் வழங்கப்படும். ஓட்டுநராக செல்வதற்கு பெண்கள் பெரும்பாலும் விரும்புவதில்லை. நடத்துனராக பணியை ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னால் 160 சென்டிமீட்டர் வேண்டும். பெரும்பாலானவர்கள், கிட்டத்தட்ட 80-90% பேர் இந்த உயரம் இல்லாமல் ரிஜெக்ட் ஆவதாக தொடர்ந்து புகார்கள் வந்தது. எனவே அது தொடர்ந்து ஒரு கோரிக்கை இருந்த வந்த நிலையில் தமிழக அரசு அதற்கு செவிசாய்த்து அந்த கோரிக்கையை ஏற்றிருக்கின்றது. 150 சென்டிமீட்டராக குறைக்கப்பட்டிருக்கிறது. இது பெண்கள் மத்தியிலே, அந்த வாரிசுதாரர்கள் மத்தியிலே ஒரு பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.